ஹலோ எவ்ரிவான். நான் தான் உங்க கலெக்டர். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, வின்டர் ஆர்க்க பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். ஸோ வின்டர் ஆர்க்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்டடா இருந்திருப்போம். ஸோ அதுலேருந்து வெளியே வர்றது தான் இந்த வின்டர் ஆர்க் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஒர்க் அவுட் அண்ட் மெடிடேஷன், ஸோ டோட்டல் பாடி அண்ட் மைண்டை வந்து ஒரே இடத்துல நிற்க வைக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த வின்டர் ஆர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னைக்கு நம்மளோட வின்டர் ஆர்க்ல என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஜிம் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்க போறோம். ஸோ இனி அதிக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மக்களே, நம்மளோட ஒர்க் அவுட் டூல்ஸ்ல பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செங்கல் மட்டும் தான் கைஸ். நான் வந்து முதல்ல என்கிட்ட எந்த டூல்ஸும் இல்லாத போது வெறும் இந்த செங்கலை வச்சு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை வந்து ஹேண்ட்ஸுக்கு, செஸ்ட்டுக்கு, ஸோ டோட்டல் அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து ஜிம்முக்கெல்லாம் போக மாட்டேன் கைஸ். வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ ஒர்க் அவுட்டுக்கு தேவையான டூல்ஸை நானே உருவாக்குவேன். இல்லைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் இருக்கிறத வச்சு நானே ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி இந்த 2 செங்கல் நான் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு ஒரு சூப்பரான டூல் அப்படின்னா இந்த செங்கலை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹேண்ட்ஸ்க்கு பட்டு செஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான டூல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 5 கிலோ குண்டுன்னு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு வெயிட்டுக்கு தான் வச்சுருக்கேன். பட் இது வந்து நான் ஒர்க் அவுட் யூஸ் பண்ணுவேன். ட்ரைசெப் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். வெயிட் வந்து நான் மெயினாக பார்த்தீங்கன்னா என்னோட பைசெப்புக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டூல் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட இல்லாமல் இருக்கலாம். பட் எங்கள் வீட்டில் இது இருந்துச்சு. ஸோ இருக்கிறத வச்சு தான் நான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டூல்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்பெல் தான். ஸோ இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கைஸ். ஆக்சுவலாக நான் இதை யூடியூப்பில் பார்த்து தான் பண்ணேன். வெறும் கார்ட்போர்ட் அண்டு சிமெண்ட் வச்சு தான் பண்ணேன். அதுலேயும் சிமெண்ட்டு ப்ளஸ்ஸு கொஞ்சம் ஜல்லி, அதுக்கப்புறம் மண், தண்ணி இது மட்டும் தான் நான் மிக்ஸ் பண்ணேன். நடுவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற கம்பி வந்து இது ஃபேனுக்கெல்லாம் வர கம்பி. ஸோ இந்த மாதிரி டம்பெல் வந்து செய்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப யூஸ் இருக்குது. வெறும் அந்த ஃபேனு கம்பி இந்த சிமெண்ட் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான டூல் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹோம் ஒர்க் அவுட்டு பண்ணுறவங்க இதை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு செலவு மிச்சம் ஆகும் கைஸ். என்ன ஒரு சிமெண்ட் ஒரு ₹10 ₹20 முடிஞ்சிடும். ஸோ நடுவில் அந்த கம்பி நீங்கள் இருக்கிறதும் வைக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிறது வேறு ஏதாச்சும் நீங்கள் பைப்பையும் சொல்லி வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான டம்பிள்ஸ். இது நான் ரீசெண்டாக தான் மேக் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சூப்பரான டூல் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் இதை பார்த்து எல்லாமே ஷாக் ஆனாங்க. என்னடா ஆன்லைனில் வாங்கினியா அப்படின்னு கூட கேட்டாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு சிம்பிளான ஒரு மேக்கிங் தான். ஃபஸ்ட்டு டம்பலை விட எனக்கு 2வது டம்பல் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சுது. ஸோ நடுவிலும் சேம் அதே மாதிரி தான் அந்த கம்பி. பட் இங்கே வந்து அளவு வந்து கம்மியாக வச்சுருக்கேன். வெயிட்டும் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா இதில் வந்து ஜெல்லி, சிமெண்ட் எல்லாம் அதிகமாக போட்டிருக்கேன். அண்டு மணல் வந்து குறைச்சிட்டேன் கைஸ். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளோட டம்பல்ஸு. செஸ்ட்டு, ட்ரைசெப், பைசெப் எல்லாமே இதை வச்சு நம்ம அப்பர் பாடி ஒர்க் அவுட்டுக்கு என்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு டூல் அப்படின்னு தான் சொல்லணும். நடுவில் இந்த கம்பியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கைஸ். நான் வந்து நடுவில் வந்து சிமெண்ட் ஊற்றலை அந்த கம்பிக்குள்ளே. வெறும் அந்த கம்பி மாதிரி தான் இருக்குது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாகும், உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னடா இது கிரிக்கெட் பேட் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் நம்ம கரலாக்கட்டை. ஒரு பேக் ஒர்க் அவுட்டுக்கு அது ஒரு மஸ்ட் அண்ட் ஷுட்டு. ஸோ சூப்பரான ஒரு அப்பர் பாடி ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட இல்லை. ஸோ நிறைய கட்டைகள்லாம் ஒன்றா சேர்த்து நான் இதை மேக் பண்ணியிருக்கேன். ஒரு சூப்பரான டூல் கைஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஃபஸ்ட்டு அந்த செங்கல் இது மட்டும் தான் என்கிட்ட இருந்துச்சு. நம்மளோட லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிற டூல் வந்து இந்த ஒரு பால் மாதிரி இருக்கிற ஷேப். இந்த டூல் தான். என்னடா இது பார்க்க வாலிபால் மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்டமக்குக்கு தான். ஸோ சிக்ஸ் பேக் வரதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு முக்கியமான ஒரு டூல்னு தான் சொல்லணும் மக்களே. பார்க்கறதுக்கு லேஸாக இருக்கே அப்படின்னு நினச்சி லேஸில் விட்டுறாதீங்க. இது ஒரு முக்கியமான டூலு. நம்ம க்ரன்ச்சஸ் போடும்போது சைடு க்ரன்ச்சஸ்க்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஒரு சூப்பரான ஒரு எனக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகிற ஒரு டூலுன்னா இது மட்டும்தான். ஸோ சிம்பிளாக உள்ள எதுவுமே இல்லை கைஸ். வெறும் பேப்பரு, மேலே கொஞ்சம் பஞ்சு, அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக்கு கவரு, அதுக்கப்புறம் அது மேலே டேப்பு, அவ்வளோதான் கைஸ். வேறு எதுவுமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கெட்டில் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையான வெயிட் அதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த 5 கிலோ வெயிட்டை வந்து நம்ம அது உள்ளே போட்டுடலாம். ஸோ 2 கையிலையும் மேலேயும் கீழேயும் லிஃப்ட் பண்ணாலே போதும். நம்மளோட பைசெப்க்கு ஒரு தரமான ஒர்க் அவுட் வந்து ரெடி ஆகும். இதோட வெயிட் மொத்தம் சென்டரில் விழுறதுனால ஸோ நம்மளோட பைசெப்க்கு ஒரு ஸ்ட்ரெயின் வந்து அதிகமாகும். ஸோ மசில் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எனக்கு இது சூப்பராக பிடிச்சிருக்கு. நம்ம ஃப்ரண்ட் ரைஸும் பண்ணலாம், நார்மல் பைசெப் ரைஸும் பண்ணலாம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டூல் தான் இதுவும்.
ஸோ எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணது தான் கைஸ். எதுவுமே நான் வந்து கடையில் போய் வாங்கினது இல்லை. ஸோ எல்லாமே என்கிட்ட வீட்டில் இருந்தது மட்டும்தான் நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இருக்கிற டூல்ஸும் அவ்வளோதான் கைஸ், எல்லாமே வீட்டில் இருக்கிறது தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது இது ஒரு பஞ்சு மாதிரி இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஹேண்ட் ரேப்பு. ஸோ நம்ம டூல்ஸில் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்ஸு உள்ளங்கை வந்து ரொம்பவே ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ நிறைய இடத்துல அப்படியே காய் காய்ச்சி போயிருக்கும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் நான் இதை மேக் பண்ணேன். நான் ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது இதோட ப்ரைஸ் 100க்கு மேலே இருந்தது. ஸோ வீட்டில் சும்மா இந்த கிளாத்தை வச்சு நானே ரெடி பண்ணியிருக்கேன் காய்ஸ். இதை வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லை தான். ஜஸ்ட்டு ஒரு 2 தையல் முன்னாடியும் பின்னாடியும் போட்டுக்கிட்டா போதும். ஸோ ஒரு சூப்பரான ஒரு டூல்னு தான் இதையும் சொல்லணும். இந்த ஹேண்ட் ரேப் வந்து பெருசா ஒண்ணும் இல்ல கைஸ். வெறும் ஒரு நைஸா இருக்கிற கிளாத் எடுத்துக்கிட்டேன். ஸோ அத வந்து நீங்க உங்களோட நக்கிள்ஸு, உங்களோட உள்ளங்கை, அதுக்கப்புறம் உங்களோட கட்டை விரலு, அதுக்கப்புறம் உங்களோட விரிஸ்ட்டு எல்லாத்தையும் சுத்துனாலே போதும். உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வந்து கிரிப்பும் கிடைக்கும். உங்களோட ஹேண்டும் சேஃபா இருக்கும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ஸ்மூத்தா இருக்கிற கிளாத் வந்து நான் சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா கையில இருக்கிற டூல் வந்து கீழ வழுக்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஜஸ்ட்டு கொஞ்சம் ரஃப்பா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்டுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆவணும். ஸோ அப்பதான் அது வந்து ஒரு பெஸ்ட்டான எக்யூப்மெண்ட்டு. ஸோ இதே மாரி நம்ம 2 கைக்கும் சுத்திக்கலாம். ஈஸியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இத பார்த்தீங்கன்னா, இந்த டம்பல தூக்கறதுக்கும், நம்மளோட ஒர்க் அவுட் பண்றதுக்கும் ஒரு ஈஸியா வந்து ஃபீல் ஆகும். ஸோ மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க வந்து காதுல எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட்டு இது உங்களோட ப்ரோக்ரஸ். அது மட்டும் தான் நீங்க மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா என் கையெல்லாம் காய் காய்ச்சி போயிருக்கு. அதுக்கு வந்து வராம இருக்கிறதுக்கு தான் நான் இது யூஸ் பண்ணேன் காய்ஸ். ஃப்ளிப்கார்ட்லலாம் அதிகமான ரேட். இப்போதைக்கு இது ஒரு ஓவர்வியூ மாரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் டூல்ஸு. இத விட பெரிய டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அட்லீஸ்ட் ஐ மீன் ஒரே ஒரு டூல் இருக்கு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சுர்றேன். ஸோ இத ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. மக்களே, இதுதான் நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின் டூலு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பஞ்சிங் பேக்கு. எனக்கு வந்து ஒர்க் அவுட்ட தாண்டி பாக்ஸிங் மேலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு கைஸ். நான் இது வெறும் கிளாத்து, அதுக்கப்புறம் மேல இருக்கிறத பார்த்தீங்கன்னா, என்னோட கிழிஞ்சு போன ஒரு லோயர் தான். அத வச்சு தான் நான் தச்சிருக்கேன். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் கேட்ஜெட்ன்னு சொல்லணும் என்கிட்ட இருக்கிறதுலயே. ஸோ ரொம்பவே நம்மளோட ட்ரெய்னிங்க்கு இது வந்து யூஸ் ஆகும். ஸோ வீட்ல இருந்த ஒரு கம்பி, கொஞ்சம் த்ரெட்டு, இது வந்து நைலான் த்ரெட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அத வச்சு தான் நான் இத ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு காய்ஸ். இதுதான் என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூலு. ஸோ மக்களே, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற மொத்த டூல்ஸு. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச டூல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம விண்டர் ஆர்க்க யூஸ் பண்ணுங்க காய்ஸ். ஒர்க் அவுட் பண்ணுங்க, பாடிய ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. தேங்க் யூ.